அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகத்துஹு. அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தோம்னா, ஜிம்பாபேல கடோமாங்கிற ஒரு இடத்துல இருக்கோம் இன்ஷா அல்லாஹ். ஸோ நேற்று நம்ம இந்த கடோமாவில் வந்து ரிம்கு இஸ்லாமிக் மஸ்ஜித் அப்படிங்கிற இடத்த வந்து நம்ம நேற்று விசிட் பண்ணியிருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் அங்கே அல்லாஹ்வோட உதவியை கொண்டு 2 வேளை தொழுகை, அசர் மற்றும் மஹ்ரிப் 2 தொழுகை அங்கே நிறைவேற்றிட்டோம். மீதி எல்லா தொழுகையும் நம்ம ரூமில் பண்ணிக்கிறோம். நம்ம இங்கே ஒரு ERP இம்ப்ளிமெண்டேஷன் இன்ஜினியராக தான் வந்திருக்கோம். நமக்கு பள்ளிகள் வந்து இங்கே இல்லை. ஸோ இது ஒரு அனாச்சாரமான கண்ட்ரி. இதில் வந்து ஹராரே இந்த மாதிரி சம் ஆஃப் த பிளேசஸில் மட்டும்தான் மஸ்ஜித் இருக்குன்னு நினச்சோம். அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு நேற்று ஒரு மஸ்ஜித் நமக்கு தெரிஞ்சு அங்கே போய் நேற்று 2 தொழுகை அல்ஹம்துலில்லாஹ் முடித்தோம். ஆனால் இங்கே இருக்க மக்களோட நிலைமையை பார்த்தீங்கன்னா, தினமும் ஒரு வேளை உணவு ஒன்று கொண்டு ஒரு வேளையும் 2 வேளையும் சாப்பிட்டு கொண்டு அவங்க ஈமான்ல அவ்வளோ உறுதியாக இருக்காங்க. மாஷா அல்லாஹ் அவங்கள முன்னாடி கம்பேர் பண்ணும்போது நம்மளாம் ஒன்றுமே இல்லை. அல்லாஹ் நம்மளோட அவங்க ஈமான் முன்னாடி பொறுத்து பார்த்தோம்னா, அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். அவங்க தினமும் ஒரு வேளை உணவு தான் உண்றாங்க. அப்படி இருந்து அவங்க குழந்தைகளை வந்து ஆலிம் படிக்க வைக்கிறாங்க. தினமும் மதரசா அனுப்புகிறாங்க. ஸோ தொழுகையை 5 வேளை தொழுகையை நிறைவேற்றுறாங்க. பள்ளியில் பாங் நேற்று சொல்லலான்னு போனேன். பள்ளியில் பாங் சொல்கிறதுக்கு மைக் இல்லை அவங்கள்ட்ட. ஸோ கேட்கும்போது இங்கே அதுக்கு உண்டான வசதிகள் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு கவலையாக இருந்துச்சு. நம்ம ஊரில் நம்ம பள்ளியில் எல்லா வசதியும் இருக்குது, எல்லா இதுவும் இருக்குது. நம்ம அப்படி இருந்து நம்ம தொழுகையை வந்து கடைபிடிக்கிறது. ஆனால் இங்கே இருக்க மக்கள் பாங்கோட சத்தம் கூட கேட்கல, ஆனால் கரெக்டாக தொழுகைக்கு ஆஜராகிறாங்க. அவங்களோட ஈமானை முன்னாடி பார்க்கும்போது நம்ம ஈமான் ஒன்றுமே இல்லைன்னு தான் தோணுது. மாஷா அல்லாஹ் நிஜமாக அவங்களோட நிலைமையை பார்க்கும்போது எனக்கு மிகவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு என்னால் முடிஞ்ச அளவு ஏதோ அவங்களுக்கு உண்டான, ஏன்னா 140 குடும்பம் இருக்குது. நம்மளால் அவ்வளோ குடும்பத்துக்கு கண்டிப்பாக அல்லாஹ் உதவி செஞ்சால் நிச்சயமாக நம்ம செய்வோம். ஆனால் அல்லாஹ் நமக்கு இப்போ ஒரு குடும்பம் 2 குடும்பம் மட்டும்தான் நம்மளால் முடியும். ஏன்னா நம்ம இங்கே வேலைக்கு வந்திருக்கோம். ஸோ நமக்கு கையில் எவ்வளோ இருக்கோ அதை கொண்டு இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி வந்து அந்த மக்களுக்கு வந்து இன்றைக்கி உதவி செய்ய போகிறோம். இன்ஷா அல்லாஹ் அதுக்காக அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்க. அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க. அந்த மக்களோட ஈமான் இருக்கே, மாஷா அல்லாஹ் அல்லாஹ் வந்து எங்களை சோதிக்கிறார். இது வந்து எங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு டெம்பரரி லைஃப் தான். இந்த லைஃப்பில் நாங்கள் எதுவுமே சாதிக்க போகிறதில்ல. எங்களுக்கு அல்லாஹ் மறுமையில் சொர்க்கத்தை தருவான். அல்லாஹ் இந்த கஷ்டத்தை கொடுத்ததுலாம் கொஞ்ச காலத்துக்கு தான். எங்களுக்கு அல்லாஹ் மறுமையில் இதை விட சிறந்ததை தருவான். எங்களோட குழந்தைகளை நாங்கள் ஆலிம் படிக்க வைக்கிறோம். அவங்க மார்க்கத்தை சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்படிங்கிற அதை கேட்கும்போது மாஷா அல்லாஹ் உடம்பு அப்படியே பண்ணுது. அல்ஹம்துலில்லாஹ் அவங்களோட ஈமான் இருக்கே, மாஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி முடிஞ்ச அளவு அவங்களோட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட நம்ம பள்ளிவாசல், அவங்க மக்கள் எப்படி வாழ்கிறாங்க, மக்கள் எப்படி ஹராமை விட்டு, ஏன்னா ஜிம்பாப்வே வந்து ரொம்ப ஏழையான நாடு. இங்கே பார்த்தீங்கன்னா மிகுந்த அனாச்சாரங்கள் நடக்குது. தெருவுக்கு தெரு விபச்சாரம், மது, எல்லா அனாச்சாரங்களும் இங்கே நடக்குது. ஆனால் மாஷா அல்லாஹ் அவங்க உறுதியோடு இருக்காங்க. அது பக்கம் நெருங்கிறது இல்லை. நான் போய் கேட்குறேன், என்ன இந்த ஜிம்பாப்வே இப்படி இருக்குது இந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறேன். அல்லாஹ் எங்களை பாதுகாத்துருங்க. நாங்கள் அல்லாஹ் தூதரும் எதை எங்களுக்கு காமிச்சாங்களோ நாங்கள் அதை செய்வோம். நாங்கள் மற்றபடி இந்த மாதிரி அனாச்சாரங்களை விட்டு நாங்கள் விலகி இருக்கோம். எங்களை மாதிரி 140 குடும்பங்கள் இருக்குது. இங்கே எங்களுக்கு வேலைக்கு வழி இல்லை. இருந்தாலும் அப்பப்போ சந்தையில் கிடைக்கிற பொருளில் விற்று தான் நாங்கள் குடும்பத்தை ஓட்டிகிட்ருக்கோம். தினமும் ஒரு வேளை இல்லை 2 வேளை தான் உணவு உண்றோம். இதை கேட்கும்போது ரசூலுல்லாஹ் அந்த காலத்தில் வாழ்ந்ததை இப்போ நம்ம கண் முன்னாடி பார்க்குற மாதிரி இருக்குது. மாஷா அல்லாஹ் அவங்களோட கஷ்டத்தை நம்மளால் விவரிக்க முடியல. இன்ஷா அல்லாஹ் இதை பார்க்குறவங்க அவங்களுக்காக அதிகமாக பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த ஈமான உறுதியை நமக்கும் கொடுப்பானாக. வல்ல ரஹ்மான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்றைக்கி நான் அந்த மக்களை போய் பார்த்து அந்த மக்களை வீடியோ எடுத்து இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச அளவு என்னோடய ஃபேஸ்புக் பேஜ்லேயும் யூடியூப் பேஜ்லேயும் நான் அப்லோட் பண்ணுறேன். இன்ஷா அல்லாஹ் இதில் ஏதாவது தவறுகள் பிழைகள் இருந்துச்சுன்னா அல்லாஹ் கண்டிப்பாக பொருந்திக் கொள்ளுங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பேசுனது கிடையாது, எனக்கு பேசுகிற பழக்கம் இல்லை. ஆனால் இந்த மக்களோட நிலைமையை பார்க்கும்போது நிச்சயமாக அல்லாஹ் எனக்கு அதுக்குண்டான தாக்கத்தை தந்திருக்கான்னு நம்பி நான் பேசுகிறேன்.